கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாக்கி உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வருடத்தினுடைய கடைசி நாளை நாம் காணும்படியாக கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 2024 ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை காத்து கொண்டார், வழிநடத்தினார், பாதுகாத்தார், நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தார். ஆகவே இந்த சிறப்பான ஆராதனை வேளை நிகழ்வுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் அனைவரும் பங்கு கொண்டு ஆண்டவரை வழிபட நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். வாருங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொள்வோம். ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 2024 ஆண்டினுடைய கடைசி ஓய்வு நாளிலே நாங்கள் வந்து நிற்கும்படியாக எங்களுக்கு நீர் அருளை தந்திரதற்காக நன்றிகளை சொல்கின்றோம். இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலிருந்து இந்நாள் வரையிலும் எங்களை தாங்கி ஏந்தி தப்புவித்து சுமந்து வந்த தயவுகளை நாங்கள் எண்ணி பார்த்து உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். நாங்கள் பாவங்கள் செய்த பொழுதும் உம்மை விட்டு விலகி சென்ற பொழுதும் எங்கள் பாவத்தை மன்னித்து எங்கள் மீது அன்பை பொழிந்து எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து இதோ இந்த ஆண்டினுடைய கடைசி நாளிலே நாங்கள் காணும்படியான அருளை தந்திரதற்காக நன்றிகளை சொல்கின்றோம். இப்பொழுதுமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தாவே, எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் ஒலித்து கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். எல்லா மக்களும் திரும்பி பார்க்கும்படியாக தங்கள் வாழ்விலே கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி சொல்ல அருளை தாரும். நிகழ்ச்சியின் முடிவிலே கர்த்தாவே, மிகுந்த சந்தோஷத்தோடு கூட சமாதானத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட புதிய வருடத்திற்குள்ளாக பிரவேசிக்க இந்த சிறப்பான ஆராதனை வேளை நிகழ்வை ஆசீர்வதிக்கும்படியாக இரட்சகர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமென்னுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணை ஆய் நீர் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். Yeah.
அல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரை துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்பவர்களே, கர்த்தரை துதியுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டினுடைய இறுதியிலே இருக்கின்ற நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்யும்படியாக தேவன் மீண்டும் ஒரு விசையாக நமக்கு வாய்ப்பினை தந்திருக்கின்றார். நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாமல் இருக்கின்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. சர்வ வல்ல தேவனிடத்தில் நமது குறைகளை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்களை உம்மிடத்திலே அறிக்கை செய்தும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் எங்கள் வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நீர் எங்களுக்கு தந்து பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் எங்களுக்கு நீர் தருவீராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேதப்பாட பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்த்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினாலே அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஆமென். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவனுமாக ஞான கீர்த்தனைகளிலே கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்று பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம்.
என கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய நாளினுடைய பழைய மற்றும் புதிய ஆண்டினுடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ் ஆஃப் இந்தியாவினுடைய பேராயராக திருப்பணியை ஆற்றி வருகின்ற பேராயர் ஜெயக்குமார் ஐயா அவர்கள். இந்த சிறப்பான பழைய மற்றும் புதிய ஆண்டினுடைய செய்தியை இப்பொழுது பேராயர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஜெபத்தோடு நாம் செய்தியினை கேட்போமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஃபீபா ரேடியோ குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்கிற சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் ஏன் அனுப்ப வேண்டும் இந்த உலகத்திற்கு அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார் என்கிற அந்த சத்தியமும் நமக்கு தெரியும். ஒன்று, இந்த இடத்துல படிக்கிற பொழுது அது சொல்லப்படுகிறது, விசுவாசிக்கிறவன் எவனோ, விசுவாசிக்கிறவன் எவனோ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவர் உலகத்துல வந்தார் என்கிற அந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசிக்கல அப்படின்னா அதனால பலன் இருக்காது அப்படிங்கறத அந்த பகுதி சொல்றது. விசுவாசிக்கிறவன் எவனோ, யாராக இருந்தாலும் சரி, விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னொரு பகுதி கூட நாம் படிப்போமானா, எபிரேயர் 11:6 படிக்கிற பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் நம்மை தேடியவர்களுக்கு பலன் கொடுக்கிறார் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு பலன் கிடைக்கிறது. அவரிடத்துல சேருகிறவன் விசுவாசிக்க வேண்டும், அவர் நம்ப வேண்டும். அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்கிறதை விசுவாசிக்கிற எந்த ஒரு மனிதனுடைய வாழ்விலும் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுதான் அந்த பலன். விசுவாசிக்கும் பொழுது நம்ம பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும், நம்முடைய சூழ்நிலைகள் மாற்றப்படும், நம்முடைய நெருக்கத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் அந்த பலன். விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் கிடைக்கும்னா அந்த பலன் என்ன என்றால், அவரை நம்பும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள், நம்ம எதெல்லாம் தேவையில்லை நம்ம வாழ்க்கையில, இதுல இருந்து விடுதலை பெற்றால் போதும் என்று நினைக்கிறோமோ அவைகளிலிருந்து நம்ம விடுதலை பெற முடியும் என்கிறத அந்த பகுதியில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல படிக்கிற பொழுது அங்க சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ. ஏற்றுக்கொள்ளுதல், விசுவாசிக்கணும். இரண்டாவது ஏற்றுக்கொள்ளணும். விசுவாசித்தால் மட்டும் போதாது. ஏனென்றால் விசுவாசிக்கிறவங்க உலகத்துல அநேகம் இருக்கிறார்கள், உலக மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களா அப்படின்னா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு இன்னொரு கிஃப்டை கொடுக்கிறாரு, பிள்ளைகள் என்கிற ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் என்ன பண்றார், அதிகாரம் கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும். அப்ப யாரெல்லாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அங்கீகாரத்துக்குள்ளாக அங்க வருகிறார்கள் என்கிறதை பார்க்கிறோம். அன்பு தேவஜனமே, இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுல நம்ம குறைவுள்ளவர்களாக இருப்போமானால் நம்மை கொண்டு தேவனால ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவண்டை வருகிறான், தன்னுடைய பிள்ளைக்கு இறங்கும்படியாக. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் உனக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல படிக்கிறோம். அவன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவன் தேவனுடைய சமூகத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ விசுவாசித்தால் கூடும், நீ விசுவாசித்தால் உனக்கு கூடும். அப்ப விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது.
முதலாவது. இரண்டாவது, விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அவரை ஏற்றுக்கொள்ளணும். நம்முடைய வாழ்வில் சொந்த ஆண்டவரை வாரும், என்னுடைய உள்ளத்துல நீங்க வாங்க, நீங்க நான் உங்களுடைய மகளாக இருக்க வாஞ்சிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை அங்கீகரித்துக் கொள்ளும் என்று சொல்லி நம்ம கேட்கிற பொழுது நமக்கு ஒரு பெரிய நிச்சயத்தை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்கிறதை அந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 1:13 படிக்கிற பொழுது யார் அந்த பிள்ளைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினால் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யாரெல்லாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்வில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தேவனாலே பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். தேவனாலே பிறந்தவர்களாக அங்கீகரிக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வில விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது பிள்ளைகள் என்கிற ஒரு அதிகாரத்தை நமக்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததனுடைய நோக்கம் சமாதானத்தை வைத்து போக வந்தேன் சொல்றார். சமாதானத்தை வைத்து போக வந்தேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேங்கிற சுவிசேஷம் 14:27 படிக்கிற பொழுது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிறகு நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படி சொல்ற. சமாதானத்தை வைத்து போகிறேன். சமாதான கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த சமாதானத்தை எங்கேயும் போய் வாங்க முடியாது, கடையில போய் வாங்க முடியாது. வேற எந்த மலைகளிலோ காடுகளிலோ பள்ளத்தாக்குகளிலோ குளங்களிலோ ஆறுகளிலோ கடல்களிலோ போய் குளித்தாலோ அங்க போய் புனித யாத்திரை போனாலும் கிடைக்காது. ஒன்னே ஒண்ணு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களுடைய வாழ்விலே, விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்விலே, அவரை ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்விலே அவர் சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். சமாதானம் கர்த்தரால மட்டும்தான் கொடுக்க முடியுமே ஒழிய வேற ஒருவராலும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தேவ ஜனமே, அவரை நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற பொழுது நமக்கு ஒரு சமாதானத்தை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்கிறதை பார்க்கிறோம். பாருங்க தேவ ஜனமே, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அப்படின்னு உலகம் கொடுக்கிற சமாதானம் டெம்பரவரி, காசு கொடுக்கணும். ஒருவேளை சமாதானம் இல்லை சொல்லிட்டு சில பேர் மதுபான கடைகளுக்கு போகலாம், சில பேர் போதை வஸ்துகளை பயன்படுத்துவார்கள். ஆனா எல்லாமே டெம்பரவரி தான். ஆனா பர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கவே இருக்காது. ஆனால் நிரந்தரமான ஒரு தீர்வு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவால மட்டுமே கொடுக்க முடியும். ஆகவே சமாதானத்தை கொடுக்கிறேன் சொன்னாரு. உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுப்பதில்லை. உலகத்தை நம்பி உலகத்தை தேடி போனா அது நம்ம வேதனையில கொண்டு போய் கொடுக்கும். ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நம்புகிற பொழுது நமக்கு ஒரு பூரண சமாதானத்தை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்கிறதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்தபடியாக நீங்கள் கடந்து வருவீர்களானால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25:8 படிக்கிற பொழுது அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இல்லாதபடி முற்றிலும் நீக்கி விடுவார், கர்த்தரே இதை சொன்னார் சொல்லு. அன்பு தேவ ஜனமே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். எதுக்கு மரணத்தை ஜெயமாக விளங்க வேண்டும்? ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்துக்குள்ளான யாவரும் விடுதலை ஆகும்படி அவர் அப்படி போனார். மரணத்துக்குள்ளாய் போய் மரணத்தை ஜெயமாக விளங்கினார் என்று சொல்லி எபிரேயர் புஸ்தகம் 1:14-15 படிக்கிறோம். அன்பு தேவ ஜனமே, மரண பயத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடுக்கப்படி அவர் மரணத்துக்குள்ளாக போய் மரணத்தை ஜெயமாக விளங்கினார் என்கிறதை பார்க்கும். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தராகிய தேவன் எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைத்து, யாருடைய கண்ணீரை துடைப்பாரா? அவர் சொல்லுகிறது, தன்னுடைய ஜனத்தின், தன்னுடைய தேவன் கர்த்தர் முகத்தில் தண்ணீரை துடைத்து தம்முடைய ஜனத்தினுடைய நிந்தையை பூமியில் இராதபடிக்கு அவர் அகற்றி போடுவார். முதல்ல கண்ணீரை துடைப்பார். சில பேருடைய வாழ்வுல பாத்தீங்கன்னா கண்ணீர் இருக்கும், அழமாட்டாங்க, சத்தமிட்டு அழமாட்டாங்க. ஆனா கண்கள்ல தண்ணீர் தார தாரையா வரும். ஒரு மூளையை பார்த்து அழுவாங்க, மற்றவர்கள் தெரியக்கூடாது என்று அழுவார்கள். ஒருவேளை
அவங்க போய் பாத்ரூம்ல நின்று அழுகிறவங்கலாம் உண்டு, கிச்சன்ல நின்று அழுகிறவங்க உண்டு, யாருக்கு தெரியாம போய் ஒரு இடத்துல நின்று அழுகிறவர்கள், தன்னோட வேதனைகளை சொல்ல தெரியாத அளவுக்கு அப்படியே ஒரு இடத்துல போய் தலையில கையை வச்சு நின்று அழுகக்கூடியவர்கள். அன்பு தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாராக இருந்தாலும் சரி, உங்க வாழ்வில் நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிற பொழுது உங்களுடைய முகத்துல இருக்கிற கண்ணீரெல்லாம் தொடச்சு போடக்கூடிய ஒரு ஆண்டவரா இருக்கிறார். வரப்போகிற புதிய ஆண்டுல கூட உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கண்ணீரின் பாதைகளையும் மாற்றக்கூடியவராக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்கிறதை பார்க்க வேண்டும். உங்களுடைய முகத்துல இருக்கிற கண்ணீரை துடைக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். அதோடு மாத்திரமல்ல, உங்களுடைய கண்கள் இருக்கிற, உங்களுடைய முகத்துல இருக்கிற, ஐயோ எனக்கு யார் உதவி செய்வா, என்னுடைய பிரச்சனைகளுக்கு யார் தீர்வு, என்னுடைய பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன், எங்க எனக்கு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி அலைந்து கொண்டிருப்பீர்களானால், அன்பு தேவஜனமே, உங்க முகத்துல இருக்கிற கண்ணீரை துடைக்கதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். கலங்காதீங்க, கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை மாற்றி ஒரு புது வாழ்வை தருவார். உங்க மேல இருக்கிற நிந்தைகள் எல்லாம் எடுத்து போடுவாராம். அந்த நிந்தை பூமியிலே இராதபடிக்கு மாற்றி போடுவார் என்று சொல்லி அந்த 25:8 படிக்கிறோம். வரப்போகிற புதிய ஆண்டுல கூட உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணுதான், அவரை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு விசுவாசிங்க. விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி நீங்க ஏற்றுக்கொள்கிற பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கிற கண்ணீரின் பாதைகள், வேதனையின் பாதையில கடந்து போய் கொண்டிருப்பீர்களால் அது பாதையை மாற்றி அவர் ஒரு புது வாழ்வை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகம் வெட்கப்படவில்லை. ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவருடைய இடுக்கணுகளுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி. அன்பு தேவஜனமே, கர்த்தரை தேடுகளுடைய இருதயம் மகிழ்வதாக என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவருடைய இருதயம் மகிழ். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததனுடைய நோக்கம் நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி, நம்மளை அவருடைய பிள்ளையாய் வைத்துக் கொள்ளும்படி, அதோடு மாத்திரமல்ல நம்முடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைத்து போடும்படி, நம்முடைய மேல் இருக்கிற நிந்தைகளை எல்லாம் மாற்றி போடும்படி அவர் கடந்து வந்தார். நம்முடைய முகத்தை எல்லாம் பிரகாசிக்க வைக்க அவர் ஆயுதமா இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம், நாம் அற்புதங்களை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் நாம மகிமைப்படுத்தும். அன்பின் பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, தேவரீர் அப்பா, ஆண்டவர் இந்த வேளையில் கூட ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் யாராக இருந்தாலும், ஆண்டவரே எவ்வளவு பெரிய வேதனையில, கண்ணீரில, பாடுகள், உபத்திரங்கள் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போட்டு ஒரு புது வாழ்வை கர்த்தர் அருள் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆம் தகப்பனே, புதிய ஆண்டுல புதிய நன்மைகளை, புதிய மேன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவார்களாக. அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் மகிழும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தரையும் சந்தோஷப்படுத்தும்படியா கர்த்தர் உதவி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். சமாதானத்துல நிரப்பப்படும்படியா ஜெபிக்கிறோம். பயமில்லாத ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர் உதவி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. பெரிய பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் பழைய ஆண்டினுடைய மற்றும் புதிய ஆண்டினுடைய சிறப்பான செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டு பேராயர் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய தலைமையின் கீழாக இயங்குகின்ற எல்லா திருச்சபைகளையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்டு நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவருடைய நாமத்தை நாம் புகழ்ந்து பாட வேண்டுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாதை காட்டும் மா யெகோவா என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Nare
இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். ஏசாயாவின் புஸ்தகம் 49 அதிகாரம் 16 வசனம். இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கின்றேன். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கின்றோம். 2024 ஆண்டு முழுவதுமாக எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பத்தை கேட்டு பதிலை தந்து ஆசீர்வதித்தீர். அதற்காக நன்றிகளை சொல்கின்றோம். கேட்ட சத்தியத்தின்படி எங்கள் வாழ்விலே நீ செய்திருக்கின்ற எத்தனையோ நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்கின்றோம். நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கின்ற ஸ்லாக்கியத்தையும் உடைய செய்தியின் வாயிலாக எங்களுக்கு தந்தீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்கின்றோம். ஆண்டவரே, இப்பொழுதுமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். பல்வேறு கனவுகளோடு கூட, தேவைகளோடு கூட, எதிர்பார்ப்புகளோடு கூட புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க இருக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் முகத்தை பார்க்கின்றோம், கர்த்தர் இருதயத்தை பார்க்கின்றீர். இருதயத்திலே அவர்கள் கேட்டுக்கொள்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் புதிய ஆண்டிலே பெற்றுக்கொள்ள அருள் தர வேண்டும் என்று இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். நாம் யாவருமாக இணைந்து ஆண்டவர் நமக்கு சொல்லித்தந்த ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவின் கூட்டுறவும் நல்வுறவும் நம்முடனும் நாம் பிரவேசிக்க இருக்கின்ற புதிய ஆண்டுடனும் பெற்றுக்கொள்ள இருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஃபீபா ஊழியங்களின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே நாம் பிரவேசிக்க இருக்கின்ற புதிய ஆண்டிலே நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து
நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.